வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ், முக்கியமான யூனிவர்சிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த குரூப்புக்காக ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த டீட்டெயிலில் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டீட்டெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி நீட்டு, ஜிஇ, தென் ஐசர், தென் கியூட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்குன்னா ஐடியா இருக்குது, இப்போ கிராஷ் கோர்ஸ்க்கு ஐசருக்கெல்லாம் வந்து போகணும் ஐஐடி எக்ஸாம்ஸ்க்குன்னா, இல்லை ஜிஇ அட்வான்ஸுக்கு நீங்கள் ஏதாவது குவாலிஃபை ஆயிருப்பீங்க, ஜிஇ மெயின் அட்வான்ஸ் வேணும்னா கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இமீடியட்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசி 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய கூகுள் ஷீட்டு கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுடைய நேமு, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா நான் கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம கோர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபோரன்சிக் சயின்சஸ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்குது. ஏன்னா முடிச்சதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்லைங்க. இந்த மாதிரியான நேஷனல் ஃபோரன்சிக் படிக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அதுவும் நேஷனல் லெவலில் இருக்குது. அது வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி என்ற பெருமையே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இது வரைக்கும் யாருக்குமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த டீட்டெயில் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு வந்து மார்ச்சில் இருந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசலை. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சார் இது இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார், நாங்களும் தெரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். நேஷனல் ஃபோரன்சிக் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் ஃபார் அகாடமிக் இயர் 25-26. என்னெல்லாம் கோர்சஸ் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கோர்சஸ் இருக்குது. பட் இதில் நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் டைமே நம்ம போகணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்தது என்ன, நம்மளுக்கு மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற கோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல ஸ்கூல் ஆஃப் ஃபோரன்சிக் சயின்ஸ் இருக்கு. இந்த ஸ்கூல் ஆஃப் ஃபோரன்சிக் சயின்ஸ்ல நம்மளுக்கு எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ், எம்எஸ்சி ஃபோரன்சிக் பயோடெக்னாலஜி, தென் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி மல்டி ஃபோரன்சிக்ஸ், தென் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபோரன்சிக் ஜேர்னலிசம், தென் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ். நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் +2 முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக மெடிக்கல் ஃபீல்டில் நான் போகணும், எனக்கு வந்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது புதுசாக இன்னைக்கு பார்க்குறோம்ல, கிரைம்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு, அதில் நானும் கண்டுபிடிச்சி நல்லா சாதிக்கணும், நானும் பண்ணணும், நல்ல ஃபேமஸாக வரணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. +2 முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு. பிஎஸ்சி, எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் 5 இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். இது இல்லாம நிறைய டிப்ளமோ கோர்சஸும் இதுல இருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு +2 முடிச்சதுமே பிஎஸ்சி, எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் போறதுக்கு அருமையான வாய்ப்பு. தென் ஸ்கூல் ஆஃப் மீடியா லீகல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி டாக்ஸிகாலஜி இருக்கு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரோக்ராமா வந்து பாக்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டிமாண்டான கோர்சஸ். தென் ஸ்கூல் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்டெக் சைபர் செக்யூரிட்டி இருக்கு, எம்டெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்குமே ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன போகணும், எப்படி படிக்கணும், என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும், இதுல கொடுத்துருக்காங்க. இவங்க தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதுல சில லா கோர்சஸ் எல்லாம் இருக்கு, அது கிளாட் எக்ஸாம் வச்சு போலாம். இதுல சில கோர்சஸ் பிடெக் கோர்சஸ் இருக்கு, அதுல ஜிஇ மெயின் மார்க் வச்சு கூட நம்ம போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி, எம்எஸ்சி டிஜிட்டல் ஃபோரன்சிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே தேவையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆகினதுக்கு அப்புறமா நிறைய வந்து ஃப்ராட் நடந்துட்டே இருக்கு, ரைட்டா? இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவையும் ஜாஸ்தியா இருக்கு. ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இதை விடாதீங்க, அப்ளிகேஷன் போடுங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாவது ட்ரைனிங் தேவைன்னா கூட ஆர்ஜிஆர் வில் சப்போர்ட் யூ, ரைட்? தென் பிடெக், எம்டெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்ஸ். இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிப்ளமோ கோர்சஸும் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கூல் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்ம பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி, எம்எஸ்சியில் வந்து நானோ டெக்னாலஜி, ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபோரன்சிக் நானோ டெக்னாலஜி. நார்மல் கிடையாது, இது ஸ்பெசிபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் சம்பந்தப்பட்டமான நானோ டெக்னாலஜி. எம்எஸ்சியில் வந்து ஃபுட் டெக்னாலஜி, ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபோரன்சிக் ஃபுட் அனாலிசிஸ், ரைட்டா? பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு கோர்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷத்துல எனக்கு இதெல்லாம் தெரியும், இந்த கோர்சஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நானே இதை தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. தென் எம்டெக்ல வந்து சிவில் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபோரன்சிக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். அப்போ ஒவ்வொன்றுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலையும் நுணுக்கமாக பார்த்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் பண்ணி இங்கே வந்து வச்சிருக்காங்க. இது பிஎஸ்சி படிச்சுட்டு நீங்கள் போகலாம். இந்த எம்எஸ்சி கோர்சஸ்க்கு பிஇ படிச்சுட்டு எம்டெக் கோர்சஸ் நீங்கள் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கூல் ஆஃப் போலீஸ் சயின்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, தென் எம்ஏ போலீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டடீஸ், தென் ப்ரொஃபஷனல் டிப்ளமா கோர்ஸ் இருக்கு. இது இல்லாமல் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பிஹேவியர் ஃபோரன்சிக்ஸ்
இதுல என்னெல்லாம் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி, தென் எம்எஸ்சி நியூரோ பிசியாலஜி, தென் எம்எஸ்சி கிளினிக்கல் பிசியாலஜி, தென் எம்எஸ்சி ஃபோரன்சிக் பிசியாலஜி, தென் எம்ஏ கிரிமினாலஜி, தென் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபோரன்சிக் சயின்ஸ் இருக்கு. இங்க நம்ம ஒரு குரூப் ஒன்று பார்த்தோம் இல்லையா, பிஎஸ்சில ஃபோரன்சிக் சயின்ஸ், பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ்ல நம்மளுக்கு 5 years இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கூல் ஆஃப் பிஹேவியர் ஃபோரன்சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபோரன்சிக் சயின்ஸ். நிறைய பசங்க வந்து கிரிமினாலஜி படிக்கணும், ஃபோரன்சிக்ஸ் படிக்கணும் அப்படின்றாங்க பாருங்க, பெஸ்ட் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு, ரைட்டா. தென் ப்ரொஃபஷனல் டிகிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமா, ப்ரொஃபஷனல் டிப்ளமா கோர்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல இதுல பாருங்க, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த யூனிவர்சிட்டில நிறைய ஸ்பிளிட் அப் இருக்கு. இதுல நம்ம எதை வேணாலும் செலக்ட் பண்ணி படிக்கலாம். இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, எப்படி ஜாயின் பண்ணணும்ன்ற ப்ராசஸ், அதெல்லாம் நம்ம செப்பரேட் வீடியோல நம்ம பார்க்கலாம், ரைட்டா. இதுல ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எம்பிஏ ஃபோரன்சிக் அக்கவுண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், தென் எம்பிஏ சைபர் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் பேசிக் வந்து பாத்தீங்கன்னா யூஜி டிகிரி வச்சுட்டு அப்புறமா போலாம். எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இருக்கு. தென் எம்பிஏ பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு. தென் பிபிஏ கோர்ஸ் அகைன் வந்து +2 முடிச்சுட்டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இதுல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பிபிஏ கோர்ஸ் இருக்கு. இன்டெகிரேட்டட் எம்பிஏ 5 years வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இன்டெகிரேட்டட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபோரன்சிக் அக்கவுண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், ரைட்டா. இதையும் நீங்க +2 மாணவர்கள் யாரா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லலாம். ஸ்கூல் ஆஃப் லா, ஃபோரன்சிக் ஜஸ்டிஸ் அண்ட் பாலிசி ஸ்டடிஸ் பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் வந்து செக்மெண்ட்ஸ் இருக்கு, அதுல ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க. இதுலயும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா எல்எல்எம் சைபர் லா அண்ட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அது இருக்கு. தென் எல்எல்எம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே நம்ம போனோம்னா கிளாட்டன் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதி இருக்கணும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இது கொடுக்குறாங்க. பிஎஸ்சி எல்எல்பி வந்து ஆனர்ஸ் வந்து இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு போலாம். தென் எல்எல்பி ஆனர்ஸ் இருக்கு, பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் இருக்கு, ப்ரொஃபஷனல் டிப்ளமா சைபர் லாலையும் இது இருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பார்மசி ரிலேட்டடா ஃபோரன்சிக்ல வந்து இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னா எம்ஃபார்ம் ஃபாரன்சிக் பார்மசி, தென் எம்ஃபார்ம் பார்மசி pharmaceutical quality, then MSc chemistry, then MSc environmental sciences, ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாத்தையும் நம்ம டீடைல்டா அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்டா. இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓபன் ஆயிடுச்சு, டைம் இருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மே 5, 2025 வரைக்கும் டைம் இருக்கு. யாரெல்லாம் வந்து இதுக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மே 5, 2025 வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, nfsu.ac.in/admission. இத நீங்க வந்து போடிங்க அப்படினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சர்டிபிகேஷன் கோர்சஸும் இதுல இருக்கு இல்லையா, அந்த கோர்சஸ்க்கு தனியா கொடுத்திருக்காங்க. தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன் ஃபார்ம்ஸ் எப்போ ஓபன் ஆயிடுச்சு, ஆல்ரெடி மார்ச்ல ஓபன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உள்ள போயிடும், ரைட்டா. இதுல என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், ரைட்டா. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம தனி வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது தேவை அப்படின்னா டச்ல இருங்க, வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ வந்து இது பார்ட் 1, பார்ட் 2 இன்னொரு வீடியோ நம்ம நெக்ஸ்ட் நாளைக்குள்ளேயே நம்ம போட்டுடலாம். தேங்க்யூ.